வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து சீ ஃபுட் பேலா. இது வந்து ஸ்பானிஷோட ஸ்பெஷல் டிஷ். இதில் வந்து சீ ஃபுட்டில் பார்த்திங்கன்னா கடலில் இருக்கிற எல்லா விதமான இதை கலந்துருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நண்டு இருக்குது, மீன் இருக்குது, எறா இருக்குது, லாப்ஸ்டர் இருக்குது. இது கூட சேர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் பண்ண சேஃப்ரான் ரைஸ். இது வந்து ஸ்பானிஷில் இருக்கிற பிரியாணி மாதிரி, நம்ம ஊரில் இருக்கிற பிரியாணி மாதிரி ஸ்பானிஷில் வந்து சீ ஃபுட் பேலா. இதுக்கு தேவையான விஷயங்களை இப்போ பார்க்கலாம். வஞ்சரம் மீன் 100 கிராம், கடம்பா 100 கிராம், எறா 100 கிராம், பெரிய எறா 1 நம்பர், நண்டு 100 கிராம், எண்ணெய் 50 ml, வெங்காயம் 50 கிராம், குடைமிளகாய் 1 நம்பர், பார்ஸ்லி 1 கட்டு, வெள்ளை மிளகு தூள் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, குங்குமப்பூ போட்டு வடித்த சாதம் 500 கிராம். இதை வந்து சிம்பிளாக எப்படி செய்யணும்னு முதல்ல சொல்லிடுறேன் நான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறோன்னு உங்களுக்கு பார்ப்போம். இதில் வந்து நம்ம ஊர் பிரியாணி பண்ணுற மாதிரி தான், ஆனால் அதில் மசாலா, நம்ம ஊரில் பிரியாணியில் மசாலா இருக்கும், அதில் அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து ஆனியன், டொமேட்டோஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் இது கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் சீ ஃபுட் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் அதில் போட்டுக்கணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாக், சீ ஃபுட்லேருந்து எடுக்கிற தண்ணி, அதை தான் ஸ்டாக்குன்னுவாங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அதையும் போட்டுக்கிட்டு ஏற்கனவே கொஞ்சமாக குக் பண்ண ரைஸை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதில் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்பயுமே எந்த டிஷ் பண்ணும்போதும் முதல்ல வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கடாய் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஷ்ஷோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். குக்கிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு எந்த விதமான ஃபார்முலாவும் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு அதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் குக்கிங் தான். கொஞ்சம் எதாவது மாறிடுச்சுன்னா அதை நீங்கள் ஃபியூஷன் சொல்லிக்கலாம். இப்போ முதல்ல வந்து சாப் ஆனியன், ஆனியனை வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் கார்லிக், எல்லா ஃபுட்டுலேயும் நம்ம ஏன் கார்லிக் சேர்க்குறோன்னா, கார்லிக் வந்து ஹெல்த்தியாக பல விதத்தில் நமக்கு வந்து குக்கிங் யூஸ் ஆகுது. அது வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் அதனால் நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. கார்லிக் அதே மாதிரி உடம்புக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் நல்லது. அதுக்கப்புறம் டொமேட்டோஸ், டொமேட்டோவை போடும்போது வந்து நீங்கள் வந்து நல்லா சின்னதாக வெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அது வந்து குக்கிங்கில் வந்து மேஷ் ஆகிடும். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல் பெப்பர்ஸ், கேப்சிகம், இதை வந்து பிரியாணி ரொம்ப பிரியப்படுறவங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சு காட்டலாம் வீட்டில். ஏன்னா பிரியாணிக்கு மாதிரியே இருந்தாலும் இதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்பானிஷ் டொமேட்டோ கொஞ்சம் போடுறதுனால டொமேட்டோ பேஸ்ட்டும் அதில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கலர் நல்லாயிருக்கும் அதில். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சர் ரெடி ஆகும்போது இதில் வந்து நீங்கள் வந்து இந்த சீ ஃபுட்டில் நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து யூஸ் பண்ணுற ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், எதுவாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முள் இல்லாத மீனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் லாப்ஸ்டர்னுவாங்க. இது லாப்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல சீ ஃபுட். இந்த மீட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ சாப்பிட ஒரு வாட்டி நீங்கள் வந்து லாப்ஸ்டர் சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து மாற மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல சீ ஃபுட். இப்போ வந்து இதில் வந்து இந்த சீ ஃபுட் ஸ்டாக் நம்ம ஊற்றுறோம். சீ ஃபுட் ஸ்டாக்கு வந்து இல்லாதவங்க நீங்கள் நார்மலாக தண்ணி கூட ஊற்றலாம். நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஸ்டாக் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சீசனிங் பண்ணலாம். சால்ட், பெப்பர் கொஞ்சம் போடலாம்.
சீ ஃபுட்டுக்கு இன்னொரு விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேணாம். மட்டன் மாதிரி இல்லை சிக்கன் மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். சீ ஃபுட் வந்து போட்ட உடனே குக் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி தண்ணி நல்லா பாயில் ஆகிற டைமில் நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு இதில் வந்து கரெக்டாக இருக்குதா என்ன ஏதுன்னு நீங்கள் இந்த டைமில் நீங்கள் வந்து சீசனிங்கை கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேஃப்ரான் போட்டு குக் பண்ண ஒரு 50-60% குக் பண்ண ரைஸை வந்து அதில் அப்படியே இறக்கிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி பிரியாணி மாதிரியே அது வந்து செட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்ஸ்லி உங்களுக்கு கொஞ்சோண்டு உங்களுக்கு ஆயில் இதை போட்டுட்டு நம்ம எப்படி வந்து பிரியாணிக்கு தம் விடுறோமோ அதே மாதிரி இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அது வந்து ஸ்லோ ஃபயரில் விட்டிங்கன்னா அது வந்து குக் ஆகிடும். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து அந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது குக் ஆகிருக்கும். குக் ஆகும்போதே உங்களுக்கு தெரியும் அதுலேருந்து வர அந்த அரோமா உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் அந்த வாசனை. இப்போ உங்களுக்கு வந்து இந்த சீ ஃபுட் பாயிலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து சேஃப்ரான் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு ப்ரான் நார்மலாக எல்லாருக்கும் சாப்பிட்ருப்பீங்க, எல்லாருக்கும் இருக்கும். அது இல்லாமல் இந்த கிராப் வந்து இந்த மாதிரி ரைஸ் கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து இந்த லாப்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்கனில் எப்படி ஒரு பெரிய மீட்டாக இருக்குதோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய சைஸில் இருக்கனால உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து வீட்டில் வர கெஸ்ட்டுங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணி போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் செஞ்சு போட்டதுனால உங்களை எப்பயுமே அவங்க நினச்சிட்ருப்பாங்க. அது இல்லாமல் இது செய்யும்போது நம்ம பார்த்துருக்கோம், இது ரொம்ப ஈஸியானது தான். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இது செய்யறதுக்கு ஆசை வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சீ ஃபுட் பைலாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ் இருக்குது, ப்ரான் இருக்குது, ஸ்குவிட் இருக்குது, அதுக்கப்புறம் லாப்ஸ்டர் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். இது சீ ஃபுட் பைலா ரெடி ஆகிடுச்சு.